வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதாவது எப்போதும் மன அமைதியோடு இருக்க, அதாவது எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியோடு இருக்க ஒரு வழி, அல்லது பேலன்ஸ்டு மைண்டாக எப்போதும் இருக்க ஒரு வழி, அல்லது ஆன்மீக மரபுகள் சொல்லும் முக்தி எனும் நிலையை அடைய ஒரு வழி. அந்த நிலையை அடைய நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போது அதில் பக்தி யோகத்தில் வரும் சரணாகதி, அந்த முறைப்படி எப்படி இதை நாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரணாகதியில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு என்னென்னா, என்ன நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று இருப்பது. ரெண்டாவது ஸ்டெப்பு என்னென்னா, நமக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் அல்லது பாரங்கள் இருந்தாலும் அதை இறைவனிடம் நீ பார்த்துக்கோ இறைவா அப்படின்னு ஒப்படைக்கிறது. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு என்னென்னா, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இறைவன் இருப்பார் அப்படிங்கிற, நமக்கு துணை புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது. இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம் எந்த சூழ்நிலையிலும் அமைதியோடு இருக்கலாம், அல்லது ஆன்மீக மரபுகள் சொல்கிற வீடு பேறு அப்படிங்கிற நிலை நமக்கு கிடைக்கும். அந்த வீடு பேருங்கிறது ஒன்றுமில்ல, முக்தி தான். இந்த சரணாகதி 3 ஸ்டெப்ஸையும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக விளக்கமாக பார்ப்போம். அதாவது நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரணாகதியின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி பார்க்குறதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது முதல் ஸ்டெப் என்னென்னா, அதாவது இப்போது ஒரு நிகழ்வு நடக்கும்போது நமக்கு எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிக்கணும். அதாவது எல்லாம் நன்மைக்கே, அதாவது இறைவனை தாண்டி நமக்கு ஒரு தீங்கும் நடக்காது, அந்த இறைவன் இருக்கிறான், அதனால் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் என்று இருக்க வேண்டும் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், அதாவது பாரங்களை இறைவனிடம் ஒப்படைத்தல். அதாவது நமக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது மனக்கவலை வந்ததுன்னா அந்த பாரங்களை இறைவனிடம் ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைப்பதாக நாம் எண்ணிய பிறகும் நமக்கு மனசு ஒரு மாதிரி பாரமாக இருந்தது அப்படின்னா, இறைவா இந்த நிகழ்வு உங்களால் நடப்பது, இதில் கட்டாயமாக ஒரு அமைதி இருக்கும். அதாவது இந்த நிகழ்வு உங்களால் நடப்பது, அதில் ஒரு அமைதி கட்டாயமாக இருக்கும். அந்த உண்மை எனக்கு புரிய வேண்டும். அந்த உண்மை இப்போதே எனக்கு புரியவும் செய்யலாம், அல்லது கொஞ்சம் காலம் எடுத்தும் எனக்கு புரிய வரலாம். இப்போது புரிந்தால் நன்று, கொஞ்சம் காலம் எடுக்கு அப்படின்னா அது நடக்கும்போது நடக்கும். அந்த ஞானம் அல்லது உண்மை எனக்கு தெரிய வரும் நேரத்தில் தெரிய வரும். அந்த பாரத்தையும் நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இறைவா. ஏன்னா எதுக்குமே ஒரு காலம் இருக்குது. அதாவது ஒரு விதை விதைத்தோம் என்றால் உடனே மரம் வராது, அது காலம் எடுத்து தான் வரும். அதுபோல் உண்மைகளும் எனக்கு புரிய வரும். இப்படி நாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இதுதான் நாம் பார்க்குற ரெண்டாவது ஸ்டெப், பாரங்களை இறைவனிடம் ஒப்படைத்தல். அடுத்து மூணாவது ஸ்டெப், நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் இறைவன் நம்மோடு துணை இருப்பார் என்பது. அதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது கடினமாக இருந்தால் அந்த கடினமான சூழ்நிலையில் நாம் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம். இறைவன் கட்டாயமாக நம்மோடு துணை இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை, நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை வர கொஞ்சம் தாமதித்தால் உடனே மனசுக்குள்ளே இப்படி சொல்லிக்கணும். அதாவது சரணாகதி தான் வாழ்வின் நோக்கம், இறைவனை எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பார் என்று நம்புவதும் சரணாகதியின் முறை, அதனால் நாம் அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இந்த சரணாகதி தத்துவத்தின் 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணால் எல்லா சூழ்நிலையிலும் அமைதியோடு இருக்கலாம், அல்லது நமக்கு வீடு பேர் என்கிற முக்தி கிடைக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.